சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால், ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது. கார்டு ரத்து செய்யப்படலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது. கால அவகாசம் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. உடனே இந்த வேலையை முடித்தால் நல்லது. ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து பல்வேறு உதவிகள் கிடைக்கின்றன. ரேஷன் கார்டில் நடக்கும் மோசடிகளை தடுக்கவும், சரியான பயனாளிகளுக்கு மட்டுமே ரேஷன் உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், ரேஷன் கார்டின் KYC சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. இந்த அப்டேட்டை முடிக்காத பயனாளிகளுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காது. அவர்களுடைய ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்படும். ஒரிசா மாநிலத்தில் ரேஷன் கார்டுக்கான KYC சரிபார்ப்புக்கான காலக்கெடுவை அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதற்கான காலக்கெடுவை நீடித்துள்ளதாக உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ணசந்திர பத்ரா இன்று தெரிவித்துள்ளார். இதனால் ரேஷன் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரேஷன் கார்டுகளுக்கான KYC விவரங்களை புதுப்பிப்பதற்கான காலக்கெடுவை பிப்ரவரி 15ஆம் தேதி வரை நீடிக்க ஒரிசா மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். முன்னதாக ரேஷன் கார்டு KYC-யான காலக்கெடு ஜனவரி 31 ஆக இருந்தது. தற்போது ரேஷன் பயனாளிகளுக்கு மேலும் 10 நாட்கள் அவகாசம் கிடைத்துள்ளது. 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பல்வேறு காரணங்களால் தங்கள் ரேஷன் கார்டு KYC-யை இன்னும் முடிக்கவில்லை. மேலும் ஜனவரி 31ஆம் தேதி வரையிலான காலக்கெடுவுக்கும் மக்களால் இந்த அப்டேட்டை முடிக்க முடியவில்லை என்பதால் கால அவகாசம் கோரினர். அதனால்தான் காலக்கெடுவை பிப்ரவரி 15 வரை நீடிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. மாநிலத்தின் தகுதியான ரேஷன் கார்டு பயனாளிகள் தங்கள் ஆதார் அட்டையின் KYC செய்ய ஒரிசா அரசு கட்டாயமாக்கியுள்ளது. அவர்கள் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தை பார்வையிடலாம் மற்றும் அவர்களின் KYC-யின் சமீபத்திய நிலையை அறிய foodorissa.in போர்ட்டலில் உள்ள உங்கள் KYC நிலைமை அறிந்து கொள்ளுங்கள் ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். அவர்கள் நேரடியாக சென்று சேவை மையங்களிலும் இதை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் 35 லட்சம் வருமானம் தரும் சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம். 1500 ரூபாய் போதும். அது சொல்லிட்டு பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது தபால் அலுவலகத்தில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் உள்ளது. அந்த வகையில் கிராமப்புற மக்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது கிராம சுரசா யோஜனா. இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்வது மற்றும் லாபம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம். இந்தியாவில் சேமிக்க விரும்புகிறவர்களுக்காகவே ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து டெபாசிட் செய்யும் போது முதலீட்டாளர் நல்ல லாபத்தை பெறலாம். அந்த வகையில் அஞ்சல் அலுவலகங்கள் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. போஸ்ட் ஆபீஸ்களில் முதலீடு செய்யப்படும் தொகைகள் பாதுகாப்பானதாக இருப்பதோடு உத்தரவாதமாக வருமானமும் கிடைக்கும். இந்திய அஞ்சல் துறை அனைவருக்கு ஏற்ற விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள் என
எல்லோருக்குமான ஆபத்து இல்லாத சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் வசிக்கும் எவரும் தபால் அலுவலகத்தில் குறைந்த முதலீட்டில் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம். போஸ்ட் ஆபீஸ் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டங்களில் பிரபலமானதாக கிராம சுரதா யோஜனா திட்டம் உள்ளது. கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. அஞ்சல் அலுவலகத்தின் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கிராம சுரசா யோஜனாவில் ஒருவர் ரூபாய் 50 வீதம் ஒவ்வொரு நாளும் டெபாசிட் செய்வதன் மூலமாக ரூபாய் 35 லட்சம் முதிர்வு தொகையாக பெறலாம். 19 வயது முதல் 55 வயது வரை உள்ள யார் வேண்டுமானாலும் கிராம் சுரசா யோஜனா திட்டத்தின் கீழ் சேமிப்பு கணக்கை துவங்கலாம். குறைஞ்சபட்சமாக ரூபாய் 10,000 அதிகபட்சமாக ரூபாய் 10 லட்சம் காப்பீட்டுத் தொகை வரம்பாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாதம், காலாண்டு, அரையாண்டு அல்லது ஆண்டு அடிப்படையில் முதலீட்டாளரின் விருப்பப்படி டெபாசிட் செய்யலாம். கிராமம் சுரசா யோஜனா திட்டத்தில் ஒருவர் தினந்தோறும் ரூபாய் 50 வீதம் மாதந்தோறும் ரூபாய் 1,500 முதலீடு செய்வதன் மூலமாக ரூபாய் 35 லட்சம் தொகையினை ரிட்டனாக பெறலாம். 55 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,515 பிரீமியம் செலுத்த வேண்டும். மேலும் 58 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1,463 மற்றும் 60 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,411 இந்த திட்டத்தில் பிரீமியம் செலுத்த வேண்டும். 55 ஆண்டுகளுக்கு ரூபாய் 31,60 லட்சமும் 58 ஆண்டுகளுக்கு பிறகு 33,40 லட்சமும் ரூபாயும் 60 ஆண்டுகளுக்கு ரூபாய் 34,60 லட்சமும் மெச்சூரிட்டி தொகையாக முதலீட்டாளர்கள் பெறலாம். இந்த திட்டத்தில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கடன் பெறும் வசதியும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு போனஸ் முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் ரேஷன் கடை கள்ளக்குறிச்சியில் ரேஷன் கடை அச்சிடும் பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென கலெக்டர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் பொது விநியோக திட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. கலெக்டர் பிரசாந்த் தலைமை தாங்கினார். ரேஷன் கடைகளில் சரியாக பொருட்கள் வழங்கப்படுகிறதா எனவும் பொருட்களின் இருப்பு, ரேஷன் அட்டைதாரர்களின் எண்ணிக்கை தொடர்பாக வட்ட வழங்கல் அலுவலர்கள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். ரேஷன் கார்டில் உறுப்பினர்களின் கைவிரல் ரேகை பதிவேற்றம் செய்யும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும். மாதந்தோறும் அத்தியாவசிய பொருட்கள் முழுமையாக விநியோகம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். புதிய ரேஷன் அட்டை அச்சிடும் பணியை விரைந்து முடித்து காலதாமதமின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.